என் பிள்ளைய வந்து இப்படி இந்த ராமகிருஷ்ணா காலேஜில் வந்து சேர்த்தேன். செகண்ட் இயர் படிக்குது. கலண்டூபல்லா பிள்ளை வந்து வெள்ளிக்கிழமை வந்து தூக்கு போட்டு இறந்துக்குச்சுன்னு எங்களுக்கு வந்து தகவல் வந்துச்சு. அங்கேருந்து வந்து இப்போ நாங்கள் பார்த்து இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்லி எங்களை எல்லாம் இது பண்ணி எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி உங்களுக்கு எல்லாம் நாங்கள் பார்த்து கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் எங்கள் பிள்ளைய வாங்கிட்டு போனேன். ஆனால் இப்போ 2 நாள் ஆயிடுச்சு, இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. யார் என்ன என் பிள்ளைக்கு வந்து யார் இப்போ ப்ரெஷர் பண்ணி யார் இந்த இதை இப்படி தூக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தாங்கன்னு இன்ன வரைக்கும் எது வந்து இன்ன வரைக்கும் எங்களுக்கு பதில் சொல்லலை. எங்களுக்கு வந்து முதல்வரையா எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும்யா. என் பிள்ளை ஒத்த பிள்ளை, அந்த ஒத்த பிள்ளைய நான் நொண்டி காலை வச்சு நான் படிக்க வச்சு நிறைய கனவோடு என் பிள்ளைய வந்து படிக்க வச்சேன். இதுக்கு வந்து நீதி கிடைக்கணும். அதுக்கு காரணம் யாரோ அவங்கள அரெஸ்ட் பண்ணி இப்போ உடனடியாக அரெஸ்ட் பண்ணி எங்களுக்கு வந்து அதுக்குரிய நீதியை வந்து என்னன்னு எங்களுக்கு வந்து பெற்று தரணும். சந்தேகம் இருக்குது. எங்கள் பிள்ளையின் மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்குது. ஹாஸ்டலில் வந்து என்னென்னு அவங்க என்ன பார்த்து தரணும். ஹாஸ்டலில் வந்து விசாரணை பண்ணி அவங்க என்னென்னு பார்த்து தரணும். பிள்ளை ஃபோனில் வந்து யார் பேசுனாங்க செஞ்சாங்கன்னு எல்லாம் அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து யாருன்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சி தரணும். அவங்க போலீஸ் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம், நீங்கள் போங்கன்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் இது வரைக்கும் அந்த பையன் மேலே யாருன்னு கண்டுபிடிக்கவங்கள எஃப்ஐஆர் காப்பி இன்னும் போடலை. நீங்கள் போங்க, நான் இப்போ இன்னைக்கு காலையில் 5ஆவது நாள் வரோம். இப்போயும் நீங்கள் பிள்ளையோட துணிமணி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் போங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதை வந்து என்னென்னு பார்க்கலான்னு வந்து ஒரு முடிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்போ இது வந்து காரணத்தை வந்து இன்னும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. என் பேர் அமலூர் பொம்மேரி. அந்த பாப்பாவோட அன்னைங்க சார். எங்கள் அம்மா அவங்க எங்கள் அப்பா. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம் சார் இது. வெள்ளிக்கிழமை நான் மட்டும்தான் இங்கே இருந்தேன். ஈவினிங் 6 மணி வரையும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரும் வரல. 6 மணி வரையும் நான் மட்டும்தான் இருந்தேன். யார் அந்த பையனால் என்ன ப்ரெஷரு எல்லாத்தையும் நான் போலீஸில் எஸ்ஐடி மென்ஷன் பண்ணிட்டேன், இன்ஸ்பெக்டர்கிட்டையும் மென்ஷன் பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டரு எல்லாமே பண்ணித்தரேன், எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு விஷயத்தை தவிர எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணார், எல்லாத்துலேயுமே ஆர்வம் காட்டினார். மார்ச்சரிக்கு போய் பாடி வாங்குறதுலையும் சரி, ரூமில் தங்க வைக்கிறதும் சரி, எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணார். நாங்கள் பாப்பாவை வாங்கிட்டு போயிட்டோம். பையனோட நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டேன், பேர் மென்ஷன் பண்ணிவிட்டேன், ஊர் மென்ஷன் பண்ணிட்டேன். அந்த பையன்கிட்ட இன்னும் இன்வெஸ்டிகேஷனே பண்ணலை. அந்த பையனை கூப்பிடவே இல்லை. 3 நாள் ஆயிடுச்சு. நேற்று எஸ்ஐக்கு ஃபோன் போட்டு நான் விசாரித்தேன். அவருக்கு எதுவுமே தெரியல. நான் காலேஜில் ஃபோன் போட்டு காலேஜ் டீச்சர்ட்டையும் ஸ்டூடெண்ட்ஸையும் நான் விசாரிச்சு கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் கூட எஸ்ஐ வாங்கலை, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வாங்கலை, யாருமே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல காலேஜில். அப்படிங்கல நேற்று சாயங்காலம் எஸ்ஐ கால் பண்ணார். ஒரு 6 to 7 இருக்கும். எஸ்ஐ கால் பண்ணி இப்படி நாளைக்கு வாங்கப்பா, அந்த பையனை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. காலையில் வந்தால் அந்த பையன் இங்கே வரலை. என்னன்னு கேட்டால் சாயங்காலம் வக்கீலோட வரேன், அட்வொகேட்டோட வரேன் அந்த பையன் சொன்னான்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க ஒரு போலீஸ் அத்தாரிட்டி, இவங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்படி வாங்கன்னு சொல்லி. அந்த பையன் சாயங்காலம் வரேன் அப்படின்றான். இப்போ இவங்களுக்கு என்ன பவர்? நாங்கள் காலையில் வந்தோம், இப்படி பேசுகிறோம் அவங்கள்ட்ட. பேசும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணித்தரோம். அன்றைக்கி நீங்கள் பண்ணி தந்தோம்ல, அன்றைக்கி நீங்கள் பண்ணி தந்தீங்க சார், பாடி வாங்குறதுக்காக நீங்கள் பண்ணி தந்தீங்க, சரி. இன்றைக்கி என்ன அந்த பையன் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் தரோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட்டை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க, டெத் சர்டிஃபிகேட் வாங்கி தரதை பற்றி பேசுகிறாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க நாங்கள் எல்லாம் பண்ணித்தரோன்னு பேசுகிறாங்களே தவிர கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ உள்ளே கூப்பிட்டு நாங்கள் 4 பேர் போய் உட்காந்துருக்கோம். எஸ்ஐ வேறு ரூம்லேருந்து வேறு ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. வரல இன்ன வரைக்கும். இப்போயும் வெளியே வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour கிட்ட ஆயிருக்கும். இன்னும் வந்து வெளியே எதுவும் பண்ணலை. அவ்வளோதான். அன்றைக்கி பாப்பா இறந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் போய்? நான் மட்டும்தாங்க சார். எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி அதோட வீடியோ ஃபுட்டேஜும் இருக்குதுங்க சார். காலேஜ் சைடு தப்பு இருக்குன்றது வந்து என்னோடய சந்தேகம் கிடையாது. காலேஜ் சைடு ஏன் பார்க்கல? ஒரு பாப்பா வயிறு வலின்னு சொல்லி லீவ் போட்டிருக்கு, காலேஜ் சைடு இருந்து ஏன் பார்க்கல? போய் பார்த்துருக்கணும். அஸ் அ டீச்சராக அஸ் அ வார்டனா ஏன் பார்த்துருக்கணும் அல்லவா? அவங்களும் போய் பார்க்கல. காலேஜ் சைடு லெட்ரு போயிருக்கு, லீவ் லெட்ரு. அதை வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலை. பாப்பா லீவ் போட்டிருக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கலாம் பாப்பா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா, வார்டன் கூப்பிட்டு ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் காலேஜ் சைடு வந்து இன்ஃபார்ம் பண்ணலை, ஏன் லீவ் போட்டா பாப்பா அப்படின்னு. இன்ஃபர்மேஷன் வந்திருந்தால் நாங்கள் ஏதாவது பண்ணியிருப்போங்களே. நான் ப்ராமினன்ஸ் சூழலில் தான் ஒர்க் பண்ணுறேன். அவங்களும் நான் இங்கே வர்றதுக்கு எனக்கு 45 minutes 50 minutes தான் ஆகும். நான் வந்துடுவேன். எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் பைக்கில் தான் வரனால என்ன அர்ஜென்ட்னாலும் வந்துடலாம். 1 hourக்குள்ளே வித்தின் 45 minutes நான் வந்துடலாம். என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. கடிதம் எழுதியிருந்தாங்க. கடிதத்தில் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அவங்க இதாக நார்மலாக வீட்டில் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஹாஸ்டலு ஸ்கூலை பற்றி காலேஜை பற்றி எல்லாமே நல்ல முறையாக தான் இருக்குன்னு அதில் மென்ஷன் பண்ணலை. ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும்
என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கம்ப்ளைண்ட் மூலியமாக இப்போ கொடுக்குறேன். நான் எஸ்ஐட்ட இப்போ நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். காலையில் வந்த மோட்டிவே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது அந்த பையன் மேலே. அந்த பையன் வரேனாங்க, ஆனால் பையன் வரல. அந்த பையன் கோயம்புத்தூர் வந்துட்டானா, உங்களை பார்த்துட்டாங்களா, இல்லை உங்களை பார்த்து எதுவும் தனிப்பட்ட முறையில் அரசியல் செல்வாக்கில் எதுவும் பண்ணி அந்த பையன் இங்கே தான் இருக்கான், அவனை காப்பாற்றுறதுக்காக எதுவும் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. பையன் பேர் சரியாக தெரியலைங்க. அது நம்பருக்கு பையன் ஃபோட்டோ அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது நாங்கள் என் பேர் ஃப்ராங்க்லின், பாப்பாவோட அண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.